கைவல்ய நவநீதத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை டைப் செய்து கொண்டிருந்த ஆசிரமவாசியாம் சாத்விக் அதில் காணப்பட்ட சில வேதாந்த பரிபாஷை சொற்களின் விளக்கத்தை பகவானிடம் கேட்க பகவான் பின்வருமாறு விடையளித்தார். கைவல்ய நவநீதம் ஒரு அருமையான ஒரு வேதாந்தம், அருமையான, அது நம்ம வகுப்பு எடுத்திருக்கிறோம். அதனுடைய வீடியோஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா யூடியூப்ல வருது, பாருங்க. அதுல சில நிறைய வேதாந்த பரிபாஷைகள்லாம் நிறைய வரும். ஜகத்தை பத்தி வரும், அது விக்ஷேபம்னு வரும், நிறைய புது புது வார்த்தைகள் வரும், சான்ஸ்கிரிட் பரிபாஷைகள். அதுக்கான அர்த்தத்தை எல்லாம் விளக்கம் கேட்கும்போது பகவான் சொல்றாரு, நூலின் இப்பகுதி உலக படைப்பை பற்றிய சில சித்தாந்தங்களை உரைக்கிறது. அது அவ்வளவு முக்கியமானது அல்ல. நீங்க சந்தேகம் தெளிதல் படலம், தத்துவ விளக்கப்படலம் இருந்து 2 பிரிவு இருக்குது. கைவல்ய நவநீதத்தை படிச்சீங்கன்னா தெரியும். தத்துவ விளக்கப்படலத்துலதான் அதோட கிரியேஷனை பத்தி எல்லாம் சொல்லுவோம் நம்ம, புரியுதுங்களா? அப்ப அது கம்ப்ளீட்டா விக்ஷேபம், அதுக்கு நிறைய வார்த்தைகள் அதுல வரும். கிரியேஷனை பத்தி எல்லாம் நிறைய வரும், மூடம், விக்ஷேபம், இந்த மாதிரிலாம் வரும். அப்ப அந்த வார்த்தைகள்லாம் அதுல சொல்லப்படுற கிரியேஷனை பத்தி இருக்கிறதெல்லாம் நீ கிரியேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத, அதுக்காக அது சொல்லப்பட்டது கிடையாது. எதுக்கு சொல்லப்பட்டது? ஸ்ருதிகளின் உத்தேசமும் சிருஷ்டியை பற்றி விஸ்தரிப்பதில்லை. நம்மளுடைய வேதங்கள் எல்லாமே சிருஷ்டியை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு சொல்றதுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. கைவல்ய நவநீதமும் அந்த சிருஷ்டியை பத்தி சொல்றது, சிருஷ்டிக்கோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லப்பட்டது கிடையாது. அதனுடைய இறுதி சாரமான என்னது? அதை, அதாவது எனினும் அதை பற்றி கேட்போரின் திருப்திக்காக அவை கூறப்பட்டிருப்பினும் நூலின் முக்கிய உத்தேசம் ஆத்ம தத்துவத்தை விளக்குவதே ஆளின் அப்பகுதியை அவ்வளவாக பொருட்படுத்த வேண்டாம். வேதாந்தமும் சரி, வேதமும் சரி, ஸ்ருதினா அதுதான், வேதம் தான். கைவல்ய நவநீதம் எடுத்துக்கொண்டாலும் அதுல ஆத்மா தத்துவத்தை பற்றி விளக்கி சொல்லக்கூடிய பார்ட்டை தான் நீ கன்சிடர் பண்ணி டீப்பா கான்டம்ப்ளேட் பண்ணி நீ அதை ரியலைஸ் பண்ணணுமே தவிர, இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு, அது பஞ்சபூதத்துல வந்துச்சா, 3 பூதத்துல வந்துச்சா, இல்ல இது வந்ததா, அது வந்ததா, இந்த சிருஷ்டியை பத்தி நீ போட்டு அதுல போட்டு மண்டைய குழப்பிக் கொள்ளாதே. அது அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆத்ம தத்துவம் தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கன்னு இங்க பகவான் விளக்குறாரு. பொருட்படுத்த வேண்டாம்ன்றார். அதோட நிப்பல அதுக்கடுத்து சொல்றார், காண்பான் காட்சி இரண்டும் ஒன்றாய் தோன்றி ஒன்றாய் மறைகின்றன. இது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். காண்பான் காட்சி, காண்பான்னா யாரு? நான் தான், நீங்க தான். இப்ப நீங்களாம் என்ன பாக்குறீங்க, அப்ப நீங்க காண்பான், உங்களுக்கு காணப்படுகின்றவன் நான். நான் காட்சி, காணப்படுகின்ற பொருளாகவும் காணப்படுகின்றதா இருக்கிறதுனால நான் காட்சி. அப்ப காண்பானும் காட்சியும் ஒரே நேரம் தோன்றுகிறது, ஒரே நேரத்தில் மறைகிறது. காலையில் நீங்கள் தோன்றுகிறீர்கள், நீங்கள் தோன்றும் போது இந்த உலகம் உங்கள் கண்ணு முன்னே தோன்றுகிறது. நீங்கள் மறையும் பொழுது, தூங்கும் பொழுது இந்த உலகம் மறைந்து விடுகிறது. மொத்தத்துல நான்ற உணர்வு வெளிப்படும் பொழுது இந்த உலகம் தோன்றுகிறது, நான் என்ற உணர்வு அடங்கும் போது இந்த உலகம் மறைகிறது. அதான் சொல்றாரு, எவ்வளவு அடிப்படை மீது அவை தோன்றி மறைகின்றன என்பதே முக்கியம். சரி, இந்த நான் எதனுடைய அஸ்திவாரத்துல இது தோன்றி எப்படி மறைகிறது தான் முக்கியமே தவிர, அதனோட பேஸ் என்னங்கிறது தான் முக்கியமே தவிர என்ன தோற்றம் வந்ததுங்கிறது முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது. கனவிலே காண்பான் காட்சிகள் ஒன்றாய் தோன்றி ஒன்றாய் மறைவது போலதான் நனவிலும் அவை தோன்றி மறைகின்றன. பாருங்க, டைரக்டான, அப்சல்யூட்டான டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். கனவுல எப்படி நமக்கு காட்சிகள் தோன்றி மறைகின்றனவோ வேக்கிங் ஸ்டேட்லையும் அதே போலதான் இந்த உலகம் காட்சிகளாக தோன்றி மறைகின்றன. இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்க மனதினால் பார்க்கப்படுகின்ற ஒரு காட்சி. கனவுல எப்படி நீங்கள் காட்சி பார்க்கிறீர்களோ உங்க மனதினால் இந்த நனவுன்ற வாழ்க்கை என்ற ஒரு காட்சிக்குள் என்னை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இல்லையே, நான் தினமும் வரனே, தினமும் நான் உங்களை சத்சங்கங்கள்லாம் பார்க்கறேனே, இந்த உலகம் இருக்கே, இது எல்லாமே சேர்ந்த ஒரு மனதினால் பார்க்கப்படுகின்ற காட்சி தானே தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன் நம்ம கனவுல 60 வருஷம் 40 வருஷம் வாழலையா? அங்க பல விஷயங்கள் பண்ணலையா? நம்ம வாழ்க்கையில பல நடப்புகள் அங்க நடக்கலையா? நடக்குது இல்ல. எல்லாம் சேர்ந்தது ஒரு கனவு போல. இந்த நனவு வாழ்க்கை எல்லாம் சேர்ந்ததும் ஒரு கனவு போன்ற ஒரு தோற்றங்கள் தான். இதற்கும் கனவுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறார். ஒரு டைரக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் பகவானே. அதாவது கனவிலே காண்பான் காட்சிகள் ஒன்றாய் தோன்றி ஒன்றாய் மறைவது போலதான். எப்படி கனவுக்குள்ள நீங்க போகும்போது கனவை பார்ப்பவனும் கனவு ஒரு நேரத்துல தோன்றி மறைவது போல, நனவு உலகத்துக்குள்ள நான்ற உணர்வு வரும்போது இந்த உலகமும் தோன்றி அதே போல மறைகிறது.
எனினும் நாம் பார்த்தாலும் பார்க்காவிடனும் வெளியே உலகம் இருந்து கொண்டுதானே இருக்கிறது என்று கேட்போருக்கு ஆத்மாவிடமிருந்து ஆகாயம் அதனிலிருந்து பிற பூதங்கள் உண்டாகினது என்று கிரம சிருஷ்டியாக கூற வேண்டியிருக்கிறது. இப்ப இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் பாருங்க, நீங்க எப்படிலாம் கேள்வி கேட்பீங்கன்னு அதுக்கும் பதில கண்டுபிடிச்சு அது கரெக்டா சொல்றாரு. எல்லாம் நம்ம மனசு நான்ற உணர்வு வெளிப்படும் போதுதான் உலகம் தோன்றுதுன்னா, நான் தூங்கும் போதே இந்த உலகம் இருந்திருக்கே, அதை எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு இப்படி ஒரு கேள்வி ஒருத்தங்க கேட்பாங்கன்னா, அதுக்கு சொல்றாரு, சரி அவனுக்கு புரியல, நம்ம சொல்றதோட ஆழம் புரியல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஆத்மாவிலிருந்து ஆகாயம் தோன்றியது, ஆகாயத்திலிருந்து காற்று வந்தது, காற்றிலிருந்து நெருப்பு நீர் நிலம் என்ற இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் இப்படியாக வந்தது என்றும், அது போன்ற கிரம சிருஷ்டி, இந்த சிருஷ்டி இப்படி இப்படியா ஸ்டெப் ஸ்டெப்பா தான் கிரியேட் ஆயிருக்குங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஆகாயமும் அதனிருந்து பிற பூதங்களும் உண்டாகினவென்று கிரம சிருஷ்டியாக கூற வேண்டியிருக்கிறது. ஒன்றாய் தோன்றி ஒன்றாய் மறைவனவே காண்பான் காட்சிகள் என யுகபத் சிருஷ்டி எனப்படும். கிரம சிருஷ்டி, யுகபத் சிருஷ்டின்னு ரெண்டு இருக்குது. இதை நீங்க யோக வசிஷ்டத்துல நம்ம டீட்டெயில்டா பார்த்திருப்போம். when mind is appear, உலகம் அப்பியர் ஆகிறது யுகபத் சிருஷ்டி. சடனா உங்க கனவு வரும்போது எல்லாம் அப்பியர் ஆகிறது, கனவு முடியும் போது மறைந்துவது போல இந்த நனவு வாழ்க்கை ஜஸ்ட் அப்பியர் ஆகுது, உடனே டிசப்பியர் ஆகுது. இது யுகபத் சிருஷ்டி. கிரம சிருஷ்டின்னா ஸ்டெப் ஸ்டெப்பா வர்றது. ஃபர்ஸ்ட் ஆகாயம் வந்தது, அதுல இருந்து காற்று வந்தது, இப்படி சொல்றது கிரம சிருஷ்டின்னு சொல்றாரு இங்க பகவான். யதார்த்த முமுட்சுவோ தோற்றமும் மறைவும் முற்ற ஆத்மாவின் நிஜஸ்வரூபத்தை நாடி செல்வேனே என்று தோன்றி மறைவதை பொருட்படுத்த மாட்டான். பாருங்க, யதார்த்த முமுட்சு. முமுட்சுனா யாரு? ஆத்மாவை உணர வேண்டி அந்த இச்சையை உடைய சாதகனை தான் முமுட்சு என்று சொல்கிறோம். மோட்சத்தில் இச்சை கொண்டவன், ஞானத்தில் இச்சை கொண்டவன், அவனை தான் முமுட்சுன்னு சொல்றான். அவன் என்ன பண்ணணும்னா, தோற்றமும் மறைவும் அற்ற, தோன்ற முடியாதது மறைய முடியாதது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தில் தான் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர, தோன்றி மறையக்கூடிய இந்த சிருஷ்டிகளில் அவன் பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு இங்க சொல்லி முடிக்கிறார். நீங்கள் எல்லாம் முமுட்சுவாக இருந்தால் இந்த சிருஷ்டி எப்படி வந்தா என்ன, அதை பத்தி கவலை இல்லை. நான் யாருன்னு என்ன கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்டுபிடிச்சாலே இந்த சிருஷ்டிக்கான பதில் கிடைச்சிட போகுது. நான் ஆத்மஸ்வரூபன் உணர்ந்தாலே போதும், இது எல்லாம் ஆத்மான்னு எனக்கு தெரிஞ்சிருது. நான் பிரம்மஸ்வரூபன் உணர்ந்தாலே போதும், எல்லாம் பிரம்மஸ்வரூபமா தான் இருக்குது, அதுல இருந்து வெளியே இருக்காதுன்னு தெரிஞ்சிட போகுது. அப்ப அந்த அனுபவத்தை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டுமே தவிர, இந்த உலகம் இப்படி வந்ததா அப்படி வந்ததா என்று இந்த சயின்ஸ் ஆராயிறாங்க பாத்தீங்களா, அவங்க ஆராயிற மாதிரி நீங்க போட்டு எவ்வளவு காலம் வெளி உலகத்தை ஆராய்ஞ்சாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காது. அனாதி, எப்பொழுது தோன்றியது என்று அதை சொல்ல முடியாததுங்கிறதுனாலதான் அதுக்கு தொடக்கம் முடிவில்லாததாக அந்த சிருஷ்டியை சொல்லப்படுது. நம்ம ஒரு கனவு எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு டெய்லி ட்ரீம்ஸ் வருது, உங்களுடைய ட்ரீம்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. டக்குன்னு அப்பியர் ஆகுது, டக்குன்னு முடியுது. முடியக்கூடிய பாயிண்ட் வேணா சொல்லலாம், ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் உங்களால சொல்லவே முடியாது. அதுபோல இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு உங்களால சொல்ல முடியாது. ஆனா ஞானம் அடைஞ்சீங்கன்னா இது ஒரு முடிய போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கனவுல இருந்து வெளியே வரும்போது, வெளியே வரப்போ கனவுல இருந்து டக்குன்னு வந்த உடனே அந்த வெளியே வந்ததும் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். சில பேருக்கு அதுவும் தெரியாது, அது கனவு பொறுத்து இருக்கு. ஆனா தோன்றும் போது நமக்கு எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியாது, எண்டிங் பாயிண்ட் நம்ம கரெக்டா ரிமெம்பர் பண்ண முடியும். அதுபோல இந்த உலகம் என்பது நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த நனவு உலகம் விழிப்பு நிலையில இது எப்ப தோன்றுச்சுன்னு தெரியாது. ஆனா நீங்க ரியலைசேஷன் ஆச்சுன்னா இது முடிய போகுதுன்னு தெரிஞ்சிடும். இந்த காட்சி நிறைவடைய போகிறது, இந்த காட்சிக்கு இதுக்கு மேல் என்னை பந்தப்படுத்துவதற்கான சக்தி கிடையாது என்ற நிலையை நாம் அடைபவனைத்தான் ஞானி, முக்தன், ஜீவன் முக்தன் என்று சொல்லுகின்றோம். ஒரு ஆழமான கருத்து பகவான் சொல்றது. அதனால இந்த நனவும் கனவும் வித்தியாசம் இல்லாத ஒரு தோன்றி மறையக்கூடிய காட்சிகளே, தோன்றி மறையாத என்றும் இருக்கக்கூடிய சத்தியமே நான், ஆத்மாவே நான் என்று அறிவாயாக. நல்லது.